ஆண்டவர்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா ஒரு தாகம் நமக்கு இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏதோ பிரசங்கம் பண்றாரு கேட்டோம் நல்லா இருந்துச்சு கிளம்பிட கூடாது, அப்படி இல்ல. ஒரு தாகம் எனக்கு இருக்கணும். எல்லாம் கவனிக்கணும். நீ நல்லா இருக்கணும்னா உனக்குள்ள ஒரு தாகம் வேணும், உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடணும். இங்கதான் தேவன் என்ன ஆசீர்வதிச்சாரு, இந்த மனுஷன் மூலமா தான் இந்த வார்த்தை வந்தது, இந்த மனுஷன் போய் நம்ம சொல்லணும், உண்மையா இருக்கணும். இந்த தாகம் எங்க இருக்குதோ அங்கதான் கடவுளுடைய மேன்மை இறங்கி வரும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி ஒரு தாகம் இருக்கணும். இப்படிதான் நான் வாழணும். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் பிடிச்சிருக்கு? நீ எப்படி வெளிப்படுத்துற? பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு தாகம். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், நீதியை பெற்றுக்கொள்ளணும், அந்த களங்கம் இல்லாத நற்பெயரை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு இந்த கிருபையை, எனக்கு இந்த பலனை நான் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையிலே நான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரை நான் போய் பார்க்கும்போது கரையற்றவனாய் திரையற்றவனாய் கர்த்தருக்கு மகிமையாய் நான் அவருடைய சன்னிதானத்திலே பழுதற்றவனாய் நான் காணப்பட வேண்டும். இந்த வைராக்கியம்